எஸ் மக்களே, பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. ஐயோ! சாண்ட்ரா இப்போ நான் மேலே ஒரு கேப்ஷன் போட்டிருக்கேன் பாருங்க, குழந்தைங்களை வைத்து கேம் விளையாடும் சாண்ட்ரான்னு. இதை நான் ஒரு 100 தடவை யோசிச்சுட்டு போட்டேன். ஏன்னா எனக்கு அதை போடுறதுக்கே கை கூசுது. அப்படி குழந்தைங்களை எடுத்து வந்து போடக்கூடாது. ஆனால் இப்போ வேறு வழியில் சாண்ட்ரா அதை தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை போட்டு தான் ஆகணும். ஆனால் நான் அவ்வளோ யோசிச்சு அதை போடுறதுக்காக நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தையை போட்டேன். எனக்கு உறுத்துது அவங்க இன்னொருத்தவங்க குழந்தைய பேசக்கூடாதுன்னு. ஆனால் அந்த பொம்பளைக்கு அது உளுத்தவே இல்லை போட்டிருக்கு. இவர் வினோத் வந்து கனிக்கும் சாண்ட்ராக்கும் நடந்த விஷயத்தை அமித் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அங்கே சாண்ட்ரா இருக்காங்க, கனியும் இருக்காங்க. அவர் தெளிவாக நடந்ததை சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் மேடம் வந்து வினோத் இந்த டோனில் ஏன்ட்டா நீங்கள் பேசலை அப்படிங்கிறாங்க. உடனே வினோத் வந்து ஏங்க கேமரா இருக்குது எல்லாம் இருக்குது, நான் இந்த டோனில் தான் பேசினேன். அதாவது வினோத் தலையானதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு குரலை வசதி யார்கிட்டையும் கத்தலை, முக்கியமாக சாண்ட்ராட்ட கத்தலை. படபடப்பாக பேசியிருப்பார். ஒழிய டோன் வேரியேஷன் வினோத் காமிச்ச பாரு எனக்கு எங்கேயும் தெரியல. சாண்ட்ரா சொல்கிறாங்க என் குழந்தைங்க மேலே சத்தியமாக இந்த டோனில் அவர் பேசலன்றாங்க. என்ன என்ன கன்றாவி இது! இப்போ உண்மையிலேயே அவர் சாதாரண டோனில் பேசியிருந்தாருன்னா அவங்க குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்? குழந்தை மேலே சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே என்ன வந்தது? இந்த கேம் அவ்வளோ ஒர்த்தா? இவங்க 10 வருஷம் 15 வருஷம் கழித்து கஷ்டப்பட்டு பெற்றுக்கிட்டு அழகான ட்வின்ஸ் குழந்தைங்களும் இந்த கேமும் ஒன்றா? இவங்களுக்கு புருஷன் மேலே பாசம் இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. பெத்த குழந்தைங்களை வச்சு கேம் விளையாடுறது என்ன மாதிரியான கேம் எனக்கு புரியவே இல்லை. தயவு செஞ்சு சாண்ட்ராவை சேனல் வெளியில் அனுப்பிட்டா அவங்க ஃபேமிலிக்கு நல்லது. இல்லைனா இது ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போய்ட்டு போட்டிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோமோ. காலையிலேயே ஒரு சண்டை நடந்திருக்கு. மேடம் நைட்டு வந்து படுத்துருந்துருக்காங்க. இவங்க நைட்டு சத்தமே பண்ணக்கூடாது, பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்கணுங்கிறாங்க. அது அவங்க வீடு இல்லை, பிக் பாஸ் வீடு. பேச தான் செய்வாங்க, மெதுவாக பேச சொல்லியிருக்காங்க. இவங்க கத்திட்டாங்க. உடனே இவங்க கடுப்பாய் போய் வெளில எழுந்து போயிருக்காங்க. நாங்கள் அப்படி தான் பேசுவோம் இவங்க சொல்லியிருந்தா கூட சாண்ட்ரா லபோதி போட்டு குதிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அவங்க எல்லோரும் பின்னாடி உடனே ஓடி போய் சாரி கேட்டிருக்காங்க. சபரி, எஃப்ஜே, அரோரா எல்லோரும் ஓடி போய் சாரி கேட்டிருந்துருக்காங்க பின்னாடி. அப்படியே அவங்க ஒத்துக்கல. நீங்கள் 1.5 வாரமாக தூக்க விட மாட்டேங்கிறீங்க, அதை கேமு தான் இளவு, அதை அவங்களே சொல்லிக்கிறாங்க. நீ கேமை நினச்சிக்கோங்க, என்ன வேணாலும் நினச்சிக்கோங்கன்னு. அது கேமு தான். என்ன சொல்கிறேன் வந்து கேட்குறாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு தலைவலிக்குது, தூக்கம் வருதுன்னு சாதாரண டோனில் சொன்னால் பரவாயில்ல. அவங்க இத்தனைக்கும் யோசிச்சு இப்படி தான் பேசுகிறாங்க போட்டு. நைட்டு காடா பாக்ஸ் கூட வெளியில் வந்துட்டாங்க. உள்ளே பாட்டா இவங்களுக்கு தொந்தரவு இருக்குது, இவங்க வெளில வந்து சீன் ஓட்டுறாங்கன்னு. இந்த பொம்பளை ரொம்ப படுதுங்க. ஏதோ சிஎம் மாதிரியும் இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ அடிமைங்க மாதிரியும் நடத்திட்டு இருக்குது. ஆனால் கேட்க மாட்டாங்க, கேட்க ஆள் இல்லை. தேங்க்யூ.